தொழிலாளர்கள் காடுகளை வெட்டி இங்கு ஒரு குழி தோண்டி வருகின்றனர். பின்னர் ஒரு பெரிய பாம்பு ஸ்டாண்டிலிருந்து வெளியே வந்தது. ஆனால் பாம்பு இயந்திரத்தால் கொல்லப்பட்டது. இப்போது அவர்கள் மீண்டும் தோண்டினர். இந்த முறை மிகப்பெரிய பாம்பு வெளியே வந்தது. பாம்பு அனைவரையும் கொல்லத் தொடங்கியது. முதல் இறந்த பாம்பு அவனுடைய மகன் என்பதால் அவர் மிகவும் கோபமடைந்தார். இப்போது பாம்பு காரில் அமர்ந்திருக்கிறது. ஆனால் தொழிலாளர்களின் கேப்டன் இந்த பெரிய இயந்திரத்தின் உதவியுடன் இயந்திரத்திற்குள் நுழைகிறார். உன்னை கொல்ல முயற்சித்தேன், ஆனால் இந்த முறை பாம்பு இயந்திரத்தில் ஏறியது. பின்னர் அது பிடியை இழந்து விழுந்தது. பாம்பு விழுந்தபோது அந்த நபர் இயந்திரத்தின் உதவியுடன் பாம்பை கொன்றார். பின்னர் மற்றொரு சிறிய பாம்பு ஸ்டாண்டிலிருந்து வெளியே வந்து இது நடப்பதை பார்த்தது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்தில் ஒரு பெரிய கிளப் உள்ளது. இந்த கிளப்பில் நிறைய பாம்புகள் உள்ளன. பாதுகாப்பு காவலர் அனைத்து கதவுகளையும் மூடினார். ஆனால் ஒரு பெரிய பாம்பு கதவை உடைத்து உள்ளே வந்தது. பின்னர் பாம்பு 15 ஆண்டுகளுக்கு முன்பு தனது குடும்பத்தை கொன்ற நபர்களை வேட்டையாடியது.